ஹலோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம். இன்றைக்கி நான் பூஜை குளிச்சுட்டு வந்தாச்சு. பிரசாதம் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போதுமே மடிசார் கட்டிட்டு தாங்க பூஜை பண்ணுறது வழக்கம். பூஜை பண்ணும்போது மடிசார் கட்டுறது தான் ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிரசாதம்னா புளி சாதம் தான் பண்ண போகிறேன். புளி சாதம் கேசரி இதுதான் இன்றைக்கி பிரசாதம், மகா நைவேத்தியம். இன்றைக்கி தான் சுண்டல் சாயங்காலம் பச்சை பட்டாணி சுண்டல். இதை 1 ஹவர் நம்ம 1 ஹவர் 2 ஹவர் வெந்நீரை விட்டு ஹாட் பேக்கில் போட்டால் சூப்பராக நல்லா ஊறிடுங்க. அப்புறம் எண்ணெய் தீர்ந்து போச்சு எடுத்து கொட்டணும். பூசணிக்காய் மோர் கூட்டு தான் பண்ண போகிறேன். எடுத்துக்கொட்டி இன்றைக்கி தான் இன்றைய மெனு. வாங்க நம்ம 1 by 1. அப்புறம் லெமன் ரசம், அதுக்கு தக்காளி பழம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் இன்றைய மெனு. முதல் நாள் பிரசாதம் என்னங்கிறத பார்த்துட்டோம். வாங்க நம்ம கடகடன்னு சமைக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு வச்சாச்சுங்க, சாதமும் வச்சுட்டேன். பச்சரிசி சாதம் தான் நைவேத்தியம் பண்ணணும். பச்சரிசி வச்சாச்சு. கேசரி பண்ணிட்டேங்க, சூப்பராக கேசரி. அடுத்தது தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா ரசத்துக்கு. ஃபஸ்ட்டு ரசத்துக்கு இந்த லெமன் ரசத்துக்கு புளி தேவைப்படாதுங்க. கொஞ்சம் தண்ணியை மட்டும் விட்டுட்டு தக்காளி பழத்தை எடுத்து போட்டுடணும். தக்காளி பழத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டுருவோம். இங்கே அப்படியே சைடில் தோசை வாத்துட்ருக்கேன். அம்மாவுக்கும் அவருக்கு மட்டும்தான். அதனால அவங்க கஞ்சியாக தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் டிஃபன் சாப்பிட்லாம். பையன் எனக்கு கஞ்சி போகிறோன்ட்டான். அதனால் எனக்கும் அவனுக்கும் கஞ்சி. இன்னும் 10 நாளைக்கு எனக்கு தொடர்ந்து கஞ்சி. மஞ்சள் பொடி போட்டாச்சு, தேவையான உப்பையும் போட்டாச்சு. இது கொதிக்கட்டும். தோசை வாத்து எடுத்து வச்சிடலாம். இந்த புளி சாதத்துக்கு அரைக்கணும். அது பச்சை புளி காய்ச்சல் தான். கூட்டு வெந்துட்டுருக்கு. அடுத்தது ரசத்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்தை அப்படி தாளித்து போட்டுனா ரசம் ரெடி. ஆறுனதுக்கப்புறம் லெமனை ஊற்றினா லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றியாச்சு. இன்னும் புளி சாதம் ஒன்று தான் ரெடி பண்ணணும். பண்ணால் ரெடி ஆகிடும். ஒரு வாழைக்காய் ஒன்று இருக்குது, அதை ஒரு கறி பண்ணலாம், காரக்கறி. பையனுக்கு ஏன்னா கொஞ்சம் கூட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதனால தான் பண்ணலான் இருக்கேன். எல்லாம் முடிச்சாச்சு. என்னென்னா கேசரி, வாழைக்காய் கறி, சாதம், தயிர், புளி சாதம், பூசணிக்காய் மோர்கூட், லெமன் ரசம். நீங்கள் புழுங்கரிசி சாதம் வச்சுட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் பச்சரிசி அவங்களுக்கு போய்ட்டு இருந்தது, இப்போ எனக்கு பாருங்க. அப்புறம் எல்லா பூஜையை முடிச்சதுக்கப்புறம் பாபா நம்ம விட்டுற முடியுமா, அவருக்கும் அபிஷேகம் வியாழக்கிழமைங்கிறனால அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு. ஷீரடியிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு பாபாவுக்கு வாங்கிட்டு வந்தேங்க. அந்த ட்ரெஸ்ஸை காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச சில பாடல்கள்லாம் பாடிட்டு அப்படியே பிரேம முகித்த மனசிக ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் பிரேம முகித்த மனசிக ராம ராம ராம் ராம ராம ராம் பாடியாச்சுங்க. குரல் நல்லா இருக்கா அப்படிங்கலாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஆத்மாத்மா பாபாவை கும்பிட்றேன். யார் கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்கலாம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கோலத்தை பூஜையெல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ சாயங்காலம் கோவிலுக்கு பாபா கோவிலுக்கு ஆர்த்தி கிளம்பிட்டேன். பையனை விட்டு ஃபோட்டோலாம் எடுக்க சொன்னேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ ரொம்ப, எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ போய்த்தேங்க. அதனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நான் எடுத்துகிட்டு அப்புறம் அம்மாவையும் சேர்த்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்களையும் கூப்பிட்டு வீடியோ
ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் பாபா கோயிலுக்கு வந்துட்டு அங்கே வந்து சுவாசினி பூஜை தினமுமே உண்டு. குழந்தைங்கள்லாம் வர வச்சு காலெல்லாம் அலம்பி அதுக்கு முன்னாடி போகும்போதே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு 15 நாளாக வெங்காயம் சேர்க்கலை ஒரு மாதிரியா இருந்துன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டேன். வந்துட்டேன் பாருங்கள் கோவிலுக்கு. அந்த பாப்பா குட்டி பாப்பா அவளுக்கு வந்து சுவாசினி பூஜை பண்ணுறாங்க. அவளுக்கு நடக்க முடியாது. அந்த கோவில் நிறுவனம் அவங்களோட பொண்ணு என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாள். எல்லோரும் வந்து பெண்கள் வந்திருக்க பெண்கள்லாம் குழந்தைங்க காலெல்லாம் அலம்பி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த நவராத்திரியில் வந்து கன்னி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாசினி பூஜை பண்ணுற ரொம்ப விசேஷங்க. அம்பாள் எல்லா வடிவத்துலேயும் வருவாள். யார் வரா நம்ம வந்து 10 நாள் யாரையும் நம்ம கோபதாபத்தெல்லாம் காட்டக்கூடாதுங்க. எல்லாரோடையும் அன்போட பாசத்தோடு நடந்துக்கணும். யாரையும் எரிஞ்சு பேசிடக்கூடாது. வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்து அப்படியே வதக்கி வச்சதை அப்படியே சட்னி அரைச்சிட்டு தோசையை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தலை சுற்றுது. என்னன்னு கேளுங்க. அம்மா வந்து காய்கறி நறுக்க வைக்க சொல்லிட்டேன்னா அவங்க நறுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு தோசைக்கு மாவு தீர்ந்து போச்சுங்க. இட்லி மாவெல்லாம் என்ன பண்ணுறது? காலமாக நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ மித்தவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதனால் சரி பாசிப்பயிறு பசலிட்டு தோசை நரைச்சி வச்சுட்டேன். பாத்திரம் கிடக்கு, அடுப்பை துடைக்கணும், அப்புறம் பெருக்கி துடைக்கணும். அப்பா தலை சுற்றுதுங்க. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மணி வந்து என்ன தெரியுமா, இப்போ 9:30ங்க. சரி இத்தனைக்குள்ளே 10:30க்குள்ளேயே தான் எல்லா வேலையும் முடியணும். கோலத்தை அழைச்சி கோலம் போட்டு புதுசாக இங்கே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து திரியை மாற்றி அங்கே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சு வாசலில் அப்படியே பெருக்கி தொடச்சி அந்த இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து கோலத்தெல்லாம் அழைச்சி வச்சு அங்கேயும் பண்ணிட்டேங்க. காலம்பரை உப்பு தீபம் ஏற்றி குலதெய்வ பூஜை பண்ணிடணுன்னே பாருங்கள் எல்லாம் முடிச்சிட்டேன். தட்டெல்லாம் அந்த பூஜை காலம்பரை பண்ணதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பாத்திரங்களை தேய்ச்சிட்டேன். பையன் பெருக்கி தொடச்சி கொடுத்துட்டான். நான் கோலம் போட்டுட்டேன். மணி இப்போ என்னென்னா 10:45 படுக்க போகிறேன். வீடியோ போட்டுட்டு அப்புறம் நாளைக்கு குழுக்கு தேவையான கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சுண்டல் போடுறதுக்கு. பாருங்கள் கோலம் எப்படி போட்டிருக்கேங்கிற பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டாச்சு. 2ஆம் நாள் கோலம். முதல் நாள் கோலம் மாக்கோலம் போட்டேன். இது ரங்கோலி மாதிரி போட்டாச்சு. இங்கே வந்து அச்சு வச்சுருந்தேன். அந்த சைடு அந்த அச்சை வச்சு போட்டுட்டு கலர் கொடுத்துட்டு சைடு பார்டர் மட்டும் சுழிச்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சுட்டு. இங்கே கோலம் வந்து அழைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுங்க. இந்த 9 நாளும் அம்பாலானது நகரக்கூடாது. அப்படி குத்தி விளக்கு அப்படியே இருக்கணும். திரியை மட்டும்தாங்க மாற்றணும். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து மாக்கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு ஃப்ரைடே விளையாட்டு பார்க்கலாம். குட் நைட்.